பொருணை தண்ணீரும் அகத்தியன் தமிழும் ஒன்றாய் கலந்திசைக்கும் சிங்கை மாநகரின் சிங்கார பள்ளியாம் அமளி மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் கல்வித்தந்தை காமராஜரின் பிறந்தநாள் விழாவினை சிறப்பாக கொண்டாடி மகிழும் இவ்வேளையில் இவ்விழாவிற்கு என்னை அழைத்து சிறப்பு செய்த நம் தலைமை அன்னை அவர்களுக்கு என் சிறப்பார்ந்த முதல் வணக்கங்களை காணிக்கையாக்குகின்றேன். வகுப்பறையின் அன்பிலும் ஆய்வகத்தின் அமைதியிலும் அறிவு, ஒழுக்கம், இறை நம்பிக்கையை மாணவிகள் மனதில் விதைத்து அறிவின் தீபம் ஏற்றிய அருட்சகோதரி நம் தலைமை அன்னை அவர்களை மீண்டும் ஒருமுறை வாழ்த்துகின்றேன். மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் மனங்களை ஆரவாரமின்றி வடிவமைக்கும் கல்வியாளர் இவர் நம் பள்ளிக்கு கிடைத்தது மிக பெரும் கொடை என்று சொல்லலாம். அடுத்ததாக சங்கத்தமிழின் பெருமையையும் செழுமையையும், பாரதியின் தீப்பொறியையும், கம்பனின் கற்பனையையும், வள்ளுவனின் வாழ்வியலையும் மாணவர்களின் மனங்களில் மலரச் செய்யும் எனது அருமை அருட்சகோதரி உதவி தலைமை ஆசிரியர் அருட்சகோதரி ஜோசப் செல்வி அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் காணிக்கையாக்குகின்றேன். வாழ்க்கையில் தியாகம் செய்பவர்கள் பலருண்டு. ஆனால் வாழ்க்கையே தியாகம் செய்து மாணவிகளை உயரச் செய்யும் நமது பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர் அருட்சகோதரிகள் அனைவருக்கும் மற்றும் அல்லும் பகலும் அரிய பல முயற்சிகளை மேற்கொள்ளும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அலுவலக உறவுகளுக்கும் மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை உரித்தாக்குகின்றேன். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளை தமிழக அரசு கல்வி நாளாக, கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுவது மிகவும் பொருத்தமான ஒன்று. ஒரு பதவி மனிதனை உயர்த்தலாம், ஆனால் பண்புதான் மனிதனை நிலை நிறுத்தும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் காமராஜர் அவர்கள். அதிகாரத்தின் உச்சியில் இருந்தும் கூட ஆரவாரமின்றி வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காகவே வாழ்ந்தவர் காமராஜர். தனக்காக அன்றி மக்களுக்காக வாழ்ந்ததனால்தான் இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உலக தலைவர்களிலேயும் உயர்ந்த ஒரு தலைவராக இவர் போற்றப்படுகின்றார். தனக்காக அல்லாமல் சுயநலம் இல்லாமல் வாழ்ந்த தலைவர்களுள் ஒருவர் காமராஜர். உணவுக்கு வழியின்றி வேலை செய்து கொண்டிருந்த மாணவனுக்காக நமது தமிழகத்திலேயே அத்தனை பள்ளிகளையும், பல ஆயிரக்கணக்கான பள்ளிகளை திறந்து மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர். ஆசிரியர் நியமனம், பள்ளிக்கு சேர வேண்டிய நலத்திட்ட உதவிகள் அனைத்திலும் கண்ணும் கருத்துமாக இருந்து செயல்பட்டு தமிழகத்தை கல்வித்துறையில் உயர்த்திய ஒரு பெரும் தலைவர் காமராஜர் என்று சொன்னால் அது மிகையாகாது. இரண்டாவதாக காமராஜர் ஒரு வளர்ச்சி நாயகன் என்று கூறலாம். தொழிற்சாலைகள், மின் உற்பத்தி வசதிகள் அனைத்தையும் நமது தமிழகத்தில் உருவாக்கிய பெருமை நமது பெருந்தலைவர் காமராஜர் அவர்களையே சேரும். தொழில்துறையும் விவசாயம் இணைந்து செயல்பட்டால்தான் ஒரு நாடு மிக உச்ச நிலைக்கு செல்லும் என்பதை உணர்ந்து இவ்விரண்டையும் தன்னுடைய இரு கண்களாக போற்றி தொழில்துறையையும் விவசாயத்துறையையும் தமிழகத்தில் உயரச் செய்தவர் காமராஜர் அவர்கள். அவருடைய மற்றொரு முக்கியமான பண்பு, அவர் ஒரு நேர்மையின் அடையாளம். பல தலைமுறைகளுக்கு சொத்து சேர்க்கும் பல தலைவர்களுக்கு மத்தியில் தனது குடும்பத்திற்காகவோ உறவினர்களுக்காகவோ தனக்காகவோ எந்த ஒரு சொத்தினையும் சேர்க்காது மக்களுக்காகவே அவர் வாழ்ந்தார். அதிகாரத்தை செல்வமாக மாற்றாமல் மக்களின் நம்பிக்கையாக மாற்றிய மாபெரும் தலைவர் காமராஜர் என்று சொன்னால் அது போற்றுதற்குரியது. நேர்மையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், எளிமையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், உண்மையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது காமராஜர் அவர்களிடமிருந்து இளைஞர்களாகிய நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்று ஜூலை 15ஆம் நாள் கல்வி வளர்ச்சி நாள். அத்தோடு இளையோர் எழுச்சி தினம் கொண்டாடப்படுகின்றது. இந்த இளையோர் எழுச்சி தினத்தில்
இளைஞர்களாக நீங்கள் காமராஜரை போன்று எளிமை, நேர்மை, உண்மை போன்ற பண்புகளை கடைபிடித்து வாழ்வதை உங்கள் ஒரு வாழ்க்கையின் லட்சியமாக கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டை ஆட்சி புரிந்த தலைவர்களில் அல்ல, இந்தியாவை ஆட்சி புரிந்த தலைவர்களில் அல்ல, உலகத்தில் இருக்கும் தலைவர்களில் எல்லாம் ஒரு உண்மையான, நேர்மையான, அன்பான, பண்பான, எளிமையான தலைவராக காமராஜர் போற்றப்படுகிறார். அமெரிக்காவில் உள்ள ஒரு நாளேடு உலகத்தில் 2000 வருடங்களுக்கு முன்பு தலைவர்களாக இருந்த தலைவர்களின் பட்டியல்களை சேகரித்து அவற்றில் சிறந்த தலைவர்கள் 50 பேரை தேர்ந்தெடுத்து பரிசு கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்தது. அந்த 50 தலைவர்களுள் ஒருவராக காமராஜர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அனைவரும் கரவொலி எழுப்பலாமே. நமது தமிழக முதல்வர் காமராஜர், முன்னாள் முதல்வர் காமராஜர் உலக நாடுகளின் 50 முக்கிய தலைவர்களுள் ஒரு சிறந்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பது பாராட்டுதற்குரியது. வாழ்ந்த ஆண்டுகள் எவ்வளவு என்பது முக்கியமல்ல, அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் இளைஞர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக வாழ்ந்தாரே அந்த தலைவர். அவர் நமது காமராஜர் நமது வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர். இளைஞர்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் அவரை போன்று எளிமையான தலைவராக வாழ வேண்டும் என்று இந்த நல்ல தருணத்தில் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். கல்விதான் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய சொத்து. கல்விதான் உங்களுக்கு மிகப்பெரிய செல்வம். எளிமைதான் உங்களை உயர்த்தும். உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ள கல்வி மட்டும் இருந்தால் போதும், வாழ்க்கையில் நீங்கள் எதையும் சாதிக்கலாம். அந்த வகையில் கல்விக்கண் பிறந்த மிக பெரும் தலைவர் கர்ம வீரர் காமராஜர் பிறந்த நாளில் இந்த பள்ளியில் பயிலும் நீங்கள், அதாவது இந்த பள்ளிக்கு ஒரு சிறப்பு என்ன என்றால், நான் படித்த பள்ளியும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்ட பள்ளி, நீங்கள் படித்துக் கொண்டிருக்கும் பள்ளியும் இந்த முன்னாள் முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்ட பள்ளி. 1/6/1954 இப்பள்ளிக்கு அடிக்கல் நாட்டு விழா நடந்தது. இந்த பள்ளி உருவாக்கிய ஆயிரக்கணக்கான மருத்துவர்கள், பொறியாளர்கள், விஞ்ஞானிகள், அரசியல்வாதிகள், ஆசிரியர்கள் என பலரை நாம் சுட்டிக்காட்டிக் கொண்டே போகலாம். எனவே அத்தகைய பெரும் தலைவர் அடிக்கல் நாட்டிய இந்த பள்ளியில் கால் வைத்த நீங்கள், கல்வி பயின்ற நீங்கள் அவரை போன்று உண்மையான, நேர்மையான, எளிமையான தலைவர்களாக மாற வேண்டும். ஏன் இத்தனை ஆண்டுகளாக எத்தனையோ மருத்துவர்களை, பொறியாளர்களை, ஆசிரியர்களை, விஞ்ஞானிகளை, அரசியல் தலைவர்களை, துறவிகளை, இன்னும் பல்துறை வல்லுநர்களை உருவாக்கி இந்த பள்ளியில் பயிலும் நீங்கள் மேலும் மேலும் கல்வியில் சிறந்து நீங்களும் ஒரு நல்ல துறையில் கால் பதித்து, தடம் பதித்து வாழ்க்கையில் முன்னேற உங்களை அன்புடன் வாழ்த்தி, இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த தமிழ் துறை துறைகளுக்கும் ஆங்கில துறையினருக்கும் எனது பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. மிக